just died. அவரது உடல் மட்டும் தான் மரித்தது. Only his body. அவரது உடல் மட்டும். Not his spirit. அவருடைய ஆவி. After his bodily death, அவரது உடல் அழிவுற்ற பின்பு his spirit remains there. அவருடைய ஆவி அங்கே இருந்தது. Now the word death, அந்த சாவிலிருந்து, no, the word death, அந்த சாவி என்ற அந்த வார்த்தை has a life now. அந்த சாவி என்ற வார்த்தை ஒரு வாழ்க்கையை இப்பொழுது கொடுத்திருக்கிறது. See, normally we are hearing death is the end. நாம் எப்பொழுதும் சாவி என்பது ஒரு முடிவு என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். But in Jesus death, ஆனால் இந்த இயேசுவின் மரணத்திலிருந்து, that was the beginning of something else. மற்ற மக்களின் வாழ்க்கைக்கான ஒரு தொடக்கமாக இருக்கிறது. Not just he died, அவர் சாதாரணமாக சாகவில்லை, his death was the activation of your spirit. நமது வாழ்வில் அந்த பரிசுத்த ஆவியை தொடங்கி அதை ஆக்டிவேட் செய்வது அவருடைய மரணம் தான். Hallelujah. 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 While his body was died on the cross, அவருடைய உடல் சிலுவையில் மரிக்கும் பொழுது, now it is dead. அது இப்பொழுது மரித்து விட்டது. Suppose it is now dead. அது இப்பொழுது மரித்து விட்டது என்றால், its body has no life. அவரது உடலுக்கு உயிர் இல்லை என்றால், but the spirit was working. அந்த ஆவி செயல்பட்டு கொண்டிருந்தது. That is we are seeing in Ephesians 4 8 and 9. அதைத்தான் எபேசியர் 4:8-9 பார்க்கிறோம். See, while his body or dead on the cross, அவரது உடல் சிலுவையில் மரித்துக் கொண்டிருந்த பொழுது, Mother Mary is there, அன்னை மரியா அங்க இருந்தார், John is there, யோவான் அங்க இருந்தார், all the soldiers is there, எல்லா படைவீரர்களும் அங்க இருந்தார்கள். literally they saw the death of Jesus. அவர்கள் இயேசுவின் மரணத்தை கண்ணால் கண்டார்கள். Yes, it is true, he is died. Yes, அவர் இறந்தது உண்மைதான். But ஆனால் in the spiritual realm, ஆவி மண்டலத்தில், in the unseen world, கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தில், he was something started there. அவர் அங்கே ஏதோ ஒன்று தொடங்கினார். From this earthly world, இந்த கண்ணுக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருந்து, to the unseen world, கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தில், he was activated something else. அவர் எதையோ செயல்பாட்டு கொண்டு வந்தார். That was we seeing in Ephesians 4:9. அதை பற்றி தான் நாம் எபேசியர் 4:8-9 படிக்கிறோம். He ascended, what does it mean but that he had also descended into the lower part of the earth. Jesus. ஆகையால் அவர் உயரே விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பு அவர் மண்ணுலகின் கீழ் பகுதிகளுக்கு, அதாவது அதல பாதாளத்திற்கு இறங்கினார் என்று பொருள் கொள்ளலாம் அல்லவா? He before ascending to the ascension, அவர் விண்ணகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக, first he descended to the lower part of the world. அவர் முதலில் மண்ணுலகின் கீழான பாதாளத்திற்கு இறங்கி சென்றார். Why he did that? அவர் எதற்காக அங்கு சென்றார்? For what purpose he did that? என்ன காரணத்திற்காக அவர் சென்றார்? That was the verse 8 says, அதை பற்றி தான் வசனம் 8 சொல்கிறது. he ascended on high, அவர் உயரே ஏறி சென்றார். he made captivity itself a captive. அவர் சிறைப்படுத்தியவர்களை அவர் சிறைப்படுத்தினார். Hallelujah. 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 He descended to the hell. அவர் பாதாளத்திற்கு இறங்கி சென்றார். He descended to the lower part. அவர் மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு இறங்கி He சென்றார். descended to the underworld. அவர் கீழான மறைவான உலகத்திற்கு இறங்கி And he சென்றார். captive the captivity and released the all people down there. அவர் 4000 வருடங்களாக சிறைப்படுத்தப்பட்ட அனைவரையும் விடுவித்து சிறைப்படுத்தியவர்களை அவர் சிறைப்படுத்தினார். That was the spiritual form of Jesus. அதுதான் ஆண்டவருடைய ஆவியின் ரீதியான உலகத்தில் அவர் செயல்படுத்தினார். Receive the spiritual form. இதுதான் அந்த ஆவியின் தளம், ஆவி உலகத்தில் அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 Lift your both hands. இரண்டு கைகளையும் உயர்த்தி, the Holy Spirit is inside of you. ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். He's renewing your mind. He's renewing your mind. உங்கள் உள்ளத்தை புதுப்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே. He is activating your mindset now. உங்களது சிந்தையை செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறார். Power of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை.
For sometimes you have to speak to the Lord. இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டும். Believe this word of God. உள்ளத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று கேளுங்கள். This word of God is manifesting upon your mindset. கடவுளின் உள்ளம் உங்களது உள்ளத்தோடு இணைந்து புதுப்பிக்கப்படட்டும். கடவுளின் உள்ளம் செயல்பாட்டிற்கு வரட்டும். It is renewing your mindset. அவர் உங்களது உள்ளத்தை புதுப்பிக்கிறார், மாற்றமைக்கிறார், உருமாற்றுகிறார். The spirit who descended to the lower part, எப்பொழுது ஆண்டவர் மண்ணுலகின் கீழான பகுதிக்கு இறங்கி சென்றாரோ, the one who ascended to the heaven, அவர் விண்ணுலகிற்கு உயரச் சென்ற அதே ஆண்டவர் is renewing your mind. அவர் உங்களது உள்ளத்தை புதுப்பிக்கிறார். Believe that. Believe that. அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். You are taking to the spiritual realm now. நீங்கள் இப்பொழுது ஆவியல் ரீதியான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். Your thought battles are over now. உங்களது சிந்தையில் உள்ள அனைத்து போராட்டங்களும் ஓய்வுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. Death of Jesus ஆண்டவர் இயேசுவின் மரணம் was not an end. அது முடிவல்ல. That was the beginning of your life. அது உன் வாழ்க்கையின் தொடக்கம். That was the beginning of your righteousness life. அது உன் நீதியின் வாழ்வின் தொடக்கம். That was the beginning of your holy life. அது உன் தூய வாழ்க்கைக்கான ஒரு தொடக்கம். When you are understanding this word of God in your mind and soul and body, நீ எப்பொழுது இந்த இறைவார்த்தை உன் உடலிலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் புரிந்து கொள்கிறாயோ, it is now manifesting upon you. அது உன்னிடமிருந்து அப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும். You will see literally on your body. நீ உன்னுடைய உடலிலிருந்து வெளிப்படுவதை நீ கண்கூடாக பார்ப்பாய். There where your healings is happening. அங்குதான் உன்னுடைய சுகமாதலும் குணப்படுதலும் தொடங்கும். Every anxieties will leave now. உன்னுடைய அனைத்து தொல்லைகளும், சிந்தைக்கான தொல்லைகளும் அனைத்தும் உன்னை விட்டு போகும். Every lamp will disappear now. அனைத்து கட்டிகளும் மறைந்து போகும். Every depression will leave now. அனைத்து மன அழுத்தங்களும் விட்டு போகும். ஆமென். வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். Everybody please stand up. வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் போர்க்கும் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை ஆலோசனை கர்த்தரே, in the name of Jesus. என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். Yes. வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். The one who died and revealed in the spirit can transform your mind today. அவரது சிலுவையில் எப்பொழுது மரணித்தாரோ அப்பொழுது வெளிப்பட அந்த தூய ஆவி உங்களது உள்ளத்தை உருமாற்றும். Father, I give my spirit unto you.
கடவுளே என்னுடைய ஆவியை நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். Father, I gave my spirit unto you. தந்தையே என் ஆவியை நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். When Jesus gave his spirit to the Father, எப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைத்தாரோ, that spirit form of Jesus அந்த கடவுள் இயேசுவின் அந்த ஆவி தன்மை started working in your mind நம்மளுடைய உள்ளத்தில் நம்மளுடைய மனசில் for the mind renovation, நம்முடைய உள்ள புதுப்பித்தலுக்காக, renewal of the mind, நம்முடைய உள்ளத்தை புதுப்பித்தலுக்காக, renewal of the mind. நம்முடைய உள்ளத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. Today, இன்று when you are hearing the word of God, இறை வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது the spirit form of Jesus, ஆண்டவர் இயேசுவின் அந்த ஆவி நிலை, Jesus who went into the spirit, அந்த ஆவி அந்த ஆவி நிலையிலிருந்து went in the spirit to the hells, அந்த ஆவி தன்மையிலிருந்து அந்த பாதாளத்துக்கு இறங்கி சென்ற அந்த ஆண்டவர் இயேசு is delivering you today இன்று உங்களை விடுவிக்கிறார். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. When brother Joby is moving to pray for you, எப்பொழுது சகோதரர் ஜோபின் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாரோ, is the time Jesus is touching you. அதுதான் ஆண்டவர் உங்களை தொடுவதற்கான அந்த நேரம். Pray from your heart now. உள்ளத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். Speak to the Lord. ஆண்டவரோடு பேசுங்கள். Speak to the Lord. ஆண்டவரோடு பேசுங்கள். The Lord whose spirit, who is spirit. ஆண்டவர் எவர் அந்த ஆவியின் உருவமற்ற நிலையில் இருக்கிற அந்த Oh, ஆண்டவரோடு. Spirit of Christ. ஆண்டவர் இயேசுவின் அந்த உருவமற்ற ஆவியோடு. Oh, Spirit Christ. ஓ உருவமற்ற ஆண்டவர் இயேசுவே, Renew my mind. எனது உள்ளத்தை புதுப்பிக்கணுமே. Renew my mind. என் உள்ளத்தை புதுப்பிக்கணுமே.